அதனால எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டிஎன்இஏ 2024க்கு ரொம்ப 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 முக்கியம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட். ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் இருக்கிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் இந்த டிஎன்இஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட்டா உங்களுடைய மெரிட் பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பேஸ் பண்ணி நீங்க ஒரு இன்ஜினியரிங், அதாவது பிஇஓ இல்ல பிடெக் சீட்டை உங்களால வாங்க முடியும். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் டிஎன்இஏ அப்படின்றது ஒரு எக்ஸாமா அப்படின்னு சொல்லி. இல்ல, இது கம்ப்ளீட்டா உங்களுடைய மெரிட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் எடுப்போம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் அவுட் ஆஃப் 100 அப்படியே எடுத்துப்போம். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி விச் இஸ் டிவைடட் பை 2, அப்போ 50-50 வரும், அது ஒரு 100. ஸோ 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கெடியூல் கொடுப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் கோ ஃபார் கவுன்சிலிங். சரி, இப்போ அதை பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் கிளியரா கிளாரிஃபை பண்ணிடலாம். So TNEA stands for Tamil Nadu Engineering Admissions. So obviously BE and BTech courses நமக்கு எடுக்கிறதுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது 4 ரவுண்டு நடக்கும். ரவுண்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 ரவுண்டுல இந்த டிஎன்இஏவை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது உங்களுடைய கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரவுண்டு 1ல வர்றீங்களா, ரவுண்டு 2வா, ரவுண்டு 3ஆ, ரவுண்டு 4ஆ அப்படின்றத நமக்கு தெளிவாகவே கொடுத்துருவாங்க. ரைட், அப்போ what would be the tentative schedule? அதாவது TNEA 2024 எந்த ஸ்கெடியூல் இருக்கும், எந்த டைம்ல நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி உங்களுடைய 12th ரிசல்ட் வந்துட்ட பிறகுதான், டவுட்டே கிடையாது. 12th ரிசல்ட் வந்துட்ட பிறகுதான். பட் நமக்கு ஒரு டென்டேட்டிவா இந்த டேட்ல இருக்கலாம்ப்பா, இது வரைக்கும் நடந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டேட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது May 24, அதாவது மே மந்த் நம்ம அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் மந்த்ல அந்த ரேண்டம் நம்பரை நமக்கு கொடுக்க போறாங்க. ஜூன் அதே மந்த்ல ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்த ரேண்டம் நம்பர், இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது, உங்களுடைய 12th மார்க் கம்ப்ளீட்லி. ஜூன் அதே இதுல கிரீவன்ஸ் ரிட்ரெசல் அப்படின்னா, சப்போஸ் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஜூலைல ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூலைல இருந்து செப்டம்பர் ஜெனரல் கவுன்சிலிங் நடக்க போகுது. எல்லாமே ஆன்லைன் தான். அடுத்து நமக்கு ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நீங்க காலேஜ் சூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த காலேஜ்ல உங்களுக்கு இந்த சீட்டு, இந்த டிபார்ட்மெண்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 5 நாள்ல நீங்க டைரக்டா அந்த காலேஜை விசிட் பண்ணி உங்களுடைய ஃபீஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கணும். ரைட், அதே ஆகஸ்ட் 2024 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2 ஜெனரல் கவுன்சிலிங். இது ரவுண்ட் 1 ஜெனரல் கவுன்சிலிங். ஸோ இது என்னது எனக்கு பாத்தீங்கன்னா, இது எனக்கு புரியல சார், இது என்ன அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா எல்லாமே நம்ம பேச போறோம். கிறிஸ்டல் கிளியரா நம்ம அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்றதையும் நம்ம பேசிடலாம். ஆகஸ்ட் TNEA 2024 சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 3 ஜெனரல் கவுன்சிலிங். அப்போ 1, 2, 3 எல்லாமே ஆகஸ்ட்லயே முடியுது. செப்டம்பர் 4 பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், அதாவது 12th எக்ஸாம் எழுத முடியாம இல்ல மார்க்குக்கு ரொம்ப கம்மியா ஃபெயிலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுபடியும் ரீ எக்ஸாம் வச்சு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வரல, அதனுடைய விஷயம் தான் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் SC ST இவங்களுக்கு கவுன்சிலிங் செப்டம்பர் 20, அதான் செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. கவுன்சிலிங் எப்போ எண்ட் ஆகுது, செப்டம்பர் மந்த் நமக்கு கவுன்சிலிங் எண்ட் ஆகுது. ஸோ ஈச் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 days நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், அப்போ இது இந்த டிஎன்இஏல ஹைலைட்ஸ் என்ன, ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கவுன்சிலிங் நேம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். கோர்ஸ் ஆஃபர்ட் BE and BTech 4 academic year comprising 8 semester. ஸோ சாண்ட்விச் கோர்சஸ் 5 academic year இருக்கு. கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் 10th and 12th நீங்க முடிச்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கணும். இதை வச்சுதான் உங்களுடைய கட் ஆஃப் இருக்கு. சரியா, அடுத்து மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன். அக்செப்டிங் காலேஜஸ் 440 கல்லூரிகள் இந்த டிஎன்இஏவை அக்செப்ட் பண்றாங்க. 440 கல்லூரிகள்
டிஎன்இஏவை அக்செப்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுடைய 12th மார்க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees, ரிசர்வ்டுக்கு 250. டோட்டல் சீட்ஸ் ஆஃபர்டு, அதாவது இங்கே பாருங்க 151870, 100,000, 10,000, lakh, 1,51,000 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் பர் இயர் 1.4 lakh, அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் கிட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து வருது. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி ஒரு சில இதெல்லாம் வந்து நான் எலிஜிபிளே இருக்காது, அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். அஃபிஷியல் வெப்சைட் tne.online.org அப்படி நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னா டிஎன்இஏல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். சும்மா ஒரு ஓவரால் வியூ மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ப்ரொவைட் த டீட்டெயில் லாஸ்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண போகிறீங்க, ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ப்ரிவியூ பண்ணுறீங்க, ஃபைனல் சப்மிஷனை டவுன்லோட் பண்ணுறீங்க. என்னது இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணதை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஒரு காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ரைட். ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகரி 500, எஸ்சி, எஸ்சிஇ, எஸ்டி கேட்டகரி பிலாங்கிங் தமிழ்நாடு வந்து 250 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டிஎன்இஏல எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எலிஜிபிள்னே தெரியாமல் அதை அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக போயிடுது. அதனால எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டிஎன்இஏ 2024க்கு ரொம்ப 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 முக்கியம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கேட்குறாங்க. நேட்டிவிட்டி, ரைட்டா? கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அட்மிஷன் த்ரூ டிஎன்இஏ இஃப் தே ஆர் யாரு? தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் who have passed their classes 6th to 12th standard in தமிழ்நாடு. 8ல இருந்து 12 வரைக்கும் தமிழ்நாடுல படிச்சிருந்தாங்கன்னா அவங்க டிஎன்இஏவை அப்ளை பண்ணலாம்ப்பா, மற்றவங்களாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் irrespective of their nativity. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து தமிழ்நாடுல மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சிபிஎஸ்சின்ற ஒரு போர்டிங்கே வந்து நமக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட் ஒரு லைக் ஒரு பூனேல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்க தமிழ்நாடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, திடீர்னு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சொல்ல வர விஷயம். சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இடம். irrespective of their nativity, provided their parents or guardian, only if both the parents are not alive, have been serving in Tamil Nadu continuously for the past 5 years at the time of TNE application form submission. Minimum or 5 years ஆச்சு இருந்திருக்கணும். Other state candidates who have studied from class 8 to 12 in Tamil Nadu can also apply for TNE. Other state student தமிழ்நாடுல படிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு native candidates who have passed any of 8, 9, 10, 11 and 12 standard or their equivalent examination from the school situated outside Tamil Nadu can also apply for Tamil Nadu engineering admission. So நீங்க தமிழ்நாடு தான்ப்பா, ஆனா 6th இருந்து இல்ல 8th இருந்து 12th வரைக்கும் வேற ஸ்டேட்ல படிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுடைய நேட்டிவ் என்ன தமிழ்நாடு தான். அப்ப நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஜெனரல் கேட்டகரி 45% வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், which mean minimum percentage. Backward class including backward class Muslim, right? So BC, VCM பார்த்தீங்கன்னா 40%, MBC and DNC பார்த்தீங்கன்னா 40, SC, ST, SCA வந்து 40% வந்து இருக்கணும். இதெல்லாம் மினிமம் எலிஜிபிலிட்டி உங்களுடைய 12th மார்க். இது எதுவுமே பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணணும். எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.